வணக்கம். தலைவர் நடிகர் தம்பி விஜய் அவர்கள் தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடியேற்றி வச்சிருக்காரு. அந்த கொடி மிகவும் நல்ல அழகாக இருக்குது. மஞ்சள் சிவப்பு மங்களகரமாக இருக்குது. மஞ்சள் சிவப்பு மங்களகரமாக இருக்குது. அதோட யானையும் சேர்ந்துருக்கு. ரொம்ப மிக சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி அவர் தலைவராகிறதுக்கு எல்லா தகுதி இருக்குங்கிறத இந்த ஒரு விஷயத்தில் நிரூபிச்சிட்டார். நடிகர் விஜய் அவர்களுக்கு தலைவராகிறதுக்கு நல்ல தகுதி இருக்குது. அதை நிரூபிச்சிருக்காரு. எப்படின்னு கேட்டால், கொடியை நம்ம சொல்லி கொடிக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிட்டோம்னா, இப்போ சாயந்தரம் இப்போ டிவிலெலாம் விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால் முதல்ல விமர்சனம் அவங்க பண்ணட்டும். கொடியை போட்டாச்சு, விமர்சனம் அவங்க பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய கொள்கை என்னங்கிறத அப்புறம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டார். யானைக்கே மிக சிறப்பாக இருக்குது. யானையவே அவர் சின்னமாக வச்சுருக்காங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. யானையே சின்னமாக வச்சுக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி 2 யானையாக போட்டிருக்காரு. 2 யானையாக போட்டிருக்காரு. இப்படி இருந்தால் என்ன? ரெட்டலை 2 யானை. யானையை சின்னமாக வைக்கணும்னா ஒரு யானையாக வச்சாருன்னா, ஒரு யானையாக வச்சாலும் பிரச்சனை. ஏன்னா ஏற்கனவே பகுஜன் ஜமாத் கட்சின்னு ஒரு பெரிய கட்சி இருக்குது. அது 5 தான் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் இருந்தாலும் அதனுடைய தாக்கம் இங்கேயும் இருக்குது. அதனால் ஒரு யானைனா அதில் சிக்கல் வரும். ரெட்டை யானை போட்டாச்சு. அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி டக்குன்னு 2 பேரில் காட்டலாம். வெற்றி இப்படி காட்டினாலே வெற்றி தான். அதை நல்லா பொருத்தமாக செலெக்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த அவர் எதிர்பார்த்தது அதாத்தே இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி விமர்சனம் அவங்க பண்ணுவாங்க. இன்றைக்கி விமர்சனம்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம அதனுடைய விளக்கத்தை அப்புறம் சொல்லிக்கலான்னு விட்டார். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த கொடியில் 2 யானை போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் மையத்தில் பூச்செடி இருக்குது. அந்த பூச்செடியை நல்லா ஒத்து கவனித்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய இலை கொடிகள்லாம் போய் இருக்கிற மாதிரி இருக்கும். லாங்கிலேருந்து பார்த்தா உதயசூரியனுடைய இது தெரியுது. அதுக்கு காரணம் என்னென்னா, அறிஞர் அண்ணா அவர்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நம்ம தனியாக கட்சி ஆரம்பிச்சிக்கலாம், நம்ம தலைவர்கிட்ட நம்ம தனியாக பிரித்து நம்ம தனியாக வைக்கலாம். ஏன்னா நம்மளை விட்டு எல்லாம் விலகி போகிற மாதிரி இருக்காங்க. ஒரே தான் அந்த சாமி இல்லைங்கிறதையே நிலைநாட்டோன்னே எல்லோரும் விலகிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதை பார்த்தோன்னா அறிஞர் என்ன பண்ணார், விவரமாக திமுகன்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த திமுகவுக்கு சின்னமாக உதயசூரியனை வச்சார். ஏன் உதயசூரியன் காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது யார்? இந்து மக்கள். நம்ம இந்து மக்கள் இருக்காங்கன்னு சொல்லணும். அதே இடத்துல இல்லைங்கிற மாதிரி தெரியணும் வெளியில். ஏன்னா இங்கே மக்கள்லாம் ஏமாறத்து ரெடியாக இருக்காங்களே, அதெல்லாம் ஏமாத்தினாலாம் முடிவு பண்ணி கரெக்டாக பார்த்தாரு. சரி, நம்ம உதயசூரியனை வைக்கணும், அதே இடத்துல சாமி இல்லைன்னு சொல்லிக்கணும். பெரியாரும் தெரியக்கூடாது, பெரியாரும் எதுவும் எதிர்ப்பு தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மிக டெக்னிக்கலை அவர் கையாள ஆரம்பித்தார். எதுக்கு அந்த மாதிரி கையாண்டார்னா, அதுதான் தொழில் சூச்சமம். அதாவது அரசியல் தலைவர்கள் நம்ம அடுத்தவங்களாம் புண்படுத்தக்கூடாது, அதே டயத்தில் அதையும் அரவணைச்சு போகணும். அதனால தான் டிஎம்கே வச்சப்போ எல்லா மக்களும் அதை சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. இப்போ தீக்காடு மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க சாமி இல்லைன்னாங்க. அதே உதயசூரியனத்தை சின்னனாக வச்சுருக்காருன்னா, உதயசூரியன் இந்து மக்களுடைய மெயினானதே சாமி கும்பிட்றோன்னா சூரியன் தான் மெயின். சூரிய நமஸ்காரம் தான் நம்ம பண்ணுறது. இந்து மக்கள் முதல்ல ஆரம்பித்ததே சூரிய நமஸ்காரம் ஃபஸ்ட்டு. அதனால் அவர் அந்த மாதிரி கொண்டு வந்தார். அதே மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த உதயசூரியன் அதை யாவப்பட்டுருமா அந்த சூரியன் மாதிரி அது செடி இலை கொடிகள் பூக்கள் மலர்ந்து செழிப்பாக இருக்கிற மாதிரி எது காட்டியிருக்காருன்னா, அந்த கொடியில் இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டோம், இனிமேல் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், நல்ல முறையில் தமிழகத்தை கொண்டு போகணும், அதை பூத்து கொழுங்குற அந்த பூச்செடி மாதிரி வாழ்க்கையை அமைச்சு தரணும் அப்படின்னு நினைக்கிறார். விஜயோட எண்ணம் அதுதான். வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சு தரணும், மக்களுக்கு எல்லா செழுமையும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி அதில் இவ்வளவு விளக்கத்தை உள்ளே அடக்கி
அதே மாதிரி இந்த 2 யானை இருக்குது. யானை முகத்தான் யார், இவங்க சூரியனை இவங்க பிடிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தாரு. நம்மளே அதே மாதிரி இந்து மக்கள் ஏதாவது இந்து மக்கள் அது இதுன்னு வேறு எதுவும் பிரச்சனையை கொண்டாந்து உள்ளே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக